ஆண்டவர் நாம் வழுவாதபடி நம்மை காக்கிறவராக இருக்கிறார். யூதா 24 அதை வாசிக்கிறோம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமை உள்ள கர்த்தர், வல்லமை உள்ளவராக ஆண்டவர் இருக்கிறார். வழுவாதபடி 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 நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் வழுவாமல் நடக்கும்படியாக தான் ஆண்டவர் நம் கால்களை பாதுகாக்கிறார். நாம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் நம்மை காக்கிறார்கள். ஆனால் இயேசு நமக்காக அவருடைய கால்களில் ஆணைகளை கடாவும்படியாக ஒப்பு கொடுத்து காயங்களை ஏற்படுத்தி கொண்டு நாம் வழுவி விழாதபடிக்கு நமக்காக தம்மையை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் எப்படி அவர் தமது சீஷர்களுடைய கால்களை யோவான் 13 கழுவினார், அவர்கள் சுத்தமாய் வாழ்ந்து வழுவாதபடிக்கு தேவ மகிமையின் பிரசன்னத்திலே எப்பொழுதும் இருக்கும்படியாக அதற்கு அவர்கள் தங்கள் கால்களை அவரிடம் ஒப்பு கொடுத்தார்களோ அப்படியே நாமும் ஒப்பு கொடுப்போம். யூதாசும் செய்தான், ஆனால் சாத்தானை உள்ளே வைத்திருந்தான். சுத்திகரிக்க முழுவதுமாக அவன் இருதயத்தை அவன் கொடுக்கவில்லை, வெறும் காலை தான் கொடுத்தான். அந்தோ இயேசுவை காட்டி கொடுத்தான். இந்த காட்டி கொடுத்த ஆவி அவனை பின்பற்றி வந்தது. அந்த பயங்கரமான குற்ற உணர்வினால் தூக்கு மாட்டிக்கொண்டு செத்தே போனான். எனக்கு அருமையானவர்களே, நாம் வழுவாதபடி நம்மை காக்க வல்லவராக இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிறார். நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உங்களுக்குள் ஜீவ ஊற்று, ஜீவனோடு வாழும்படி உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 15 நாம் வாசிக்கிறோம், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வருகிறது. நம்மை தடுமாறி வழுவி விழும்படி செய்கிறது. ஆனால் தாவீது அழுது ஜெபித்தது போல சங்கீதம் 51:12 ஆண்டவரே, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நான் வழுவி போகக்கூடாது. இரட்சணிய சந்தோஷத்தை தாரும், இரட்சணிய சந்தோஷத்தை தாரும். பரிசுத்தமாய் இரட்சணிய சந்தோஷத்தோடு நடக்கும்படி எனக்கு அருள் புரியும் என்று ஜெபித்து கொண்டே இருப்போம். பரிசுத்தத்திலே நடந்து கொண்டே இருப்போம். என்னென்ன காரியங்கள் நம்மை தடுமாற செய்கிறது, தடுக்கி விழும்படி செய்கிறது, மற்றவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை தடையாக இருந்தால் நாம் வழுவி விடுவோம். வழுவி விடுவோம். முதலாவதாக லூக்கா 17:1-2 வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், எவனால் இடறல்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். பிள்ளைகள் பரிசுத்தமாய் நடக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை அவர்களுக்கு காட்டவில்லை என்றால் அவர்களை இடறி விழ செய்கிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே பரிசுத்தமில்லாமல் போகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாம் கடைபிடித்து பரிசுத்தமாய் வாழும் பொழுது நம்மை பார்க்கும் பிள்ளைகள், நம்மை பார்க்கும் மற்றவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற ஆண்டவன் நியமித்தவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுகிறார்கள். நாம் மற்றவர்களை வழுவி விழச் செய்யும் பொழுது நாம் விழுந்து போகிறோம், தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கை இருதயத்தை சீராக வைத்துக் கொள்வது எவ்வளோ அவசியம். இரண்டாவதாக, கணவன் மனைவியுடைய உறவிலே பரிசுத்தம், உத்தமம் இருக்க வேண்டும். அப்பொழுது பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள சந்ததியாக வளரும்படியாக வழி உண்டாகிறது. மல்கியா 2:14-15 வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்குள் பிணக்கு, சண்டை, பிரிவினை, கோபம்
எரிச்சல் இருந்தால் பிள்ளைகள் வழுவி விழுகிறார்கள். அந்தோ தேவ பக்தி இல்லாமல் போய்விடுகிறார்கள். இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வோம். அவர்களுக்கு இடரலாயிராமல் நாம் வழுவி விழுந்து விடாதபடிக்கு தேவ மகிமையில் இருக்கும்படியாக கணவன் மனைவி உறவிலே உத்தமத்தை கடைபிடித்துக் கொள்வோம். மூன்றாவதாக, இயேசுவை சுமப்பதில் இடரல் இருக்குமென்றால், பரிசுத்தமில்லாமல் இருக்குமென்றால், கண்மலையாகிய அவரில் நாம் தடுக்கி விழுகிறோம், வழுவி விழுகிறோம். நாம் தேவ மகிமை இழந்து போகிறோம். இதே ஏசாயா 8:14 நாம் வாசிக்கிறோம். ஆனால் யோவான் 1:14 நாம் வாசிக்கிறது போல ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்பும்படி நம்முடைய சரீரத்தில் எப்பொழுதும் அவரை சுமக்கும் பொழுது, ஆவியிலே சுமக்கும் பொழுது கிருபையும் சத்தியமும் நமக்கு வருகிறது. தேவ பிரசன்னத்திலே இருக்கிறோம். இன்னும் 2 கொரிந்தியர் 6:16-18 படி தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அவரை சுமந்து கொள்கிறோம். ஒரு நாளும் பிசாசு உள்ளே வர முடியாது, நம்மை தடுக்கி விழ செய்ய முடியாது. இந்த அருளை பெற்றுக்கொண்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து, அவர் நமக்கு தகப்பனாக இருந்து நம்மை வழி நடத்தும்படி, வழுவி விடாதபடி நம்மை காக்கும் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம் நிமித்தம் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி சுத்த இருதயத்தோடு வாழ்வோம். இன்னும் நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகள் தேவ பக்தியுள்ள பிள்ளைகளாக வளரும்படி நம்முடைய உறவிலே, கணவன் மனைவி உறவிலே உத்தமமாக இருப்போம். மூன்றாவதாக, இயேசுவை சுமப்பதில், மற்றவர்களுக்கு அவரை காட்டுவதில் உத்தமமாக இருப்போம். நாம் தேவ பிரசன்னத்திலே எப்பொழுதும் இருப்போம். அப்பா, இந்த அருளை மத பிள்ளைகளுக்கு தாரும். பாக்கியத்தினால், இந்த கிருபையினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.